Hi students, welcome to Chemistry tutorial. In this video, let's see class 9 science new NCERT exploration chapter 2 cell the building block of life. Cell அப்படின்றது வாழ்க்கையோட உயிரினங்களோட அடிப்படை அலகு அப்படின்றத பத்தி இந்த லெசன்ல பார்க்க போறோம். All living organisms are made of cells. The cells represent the basic level on which the life exists. Some organisms such as bacteria or yeast consist of only one cell, while others like plants, fish, birds or humans are made of millions of cells. That is multicellular work together. அதாவது அனைத்து உயிரினங்கள் எதால் ஆனது செல்லால் ஆனது. இந்த செல் அப்படின்றது உயிரினத்தோட அடிப்படை அமைப்பு மற்றும் செயல்பாட்டு யூனிட் ஆகும். ஒரு செல்லால் ஆன உயிரினங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், நம்ம யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லுவோம், நம்ம எக்ஸாம்பிள் பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியா ஆர் ஈஸ்ட் ஒரு செல்லால் ஆனது. அதே மாதிரி வைல் அதர்ஸ் லைக் பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷஸ், ஹியூமன்ஸ் இது எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் செல்லால் ஆனது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஒர்க் டுகெதர். நெக்ஸ்ட் பல எக்ஸாம்பிள் தாவரங்கள், மீன்கள், பறவைகள், மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் என்னன்னு சொன்னாங்கன்னா, இட் இஸ் வைட்லி அக்செப்டட் அமங் த சயின்டிபிக் கம்யூனிட்டி தட் லைஃப் ஆரிஜினேட்டட் இன் வாட்டர். அதாவது முதல்ல எங்க உயிரினங்கள் தோன்றியது அப்படின்னா தண்ணியில இருந்துதான் அப்படின்னு சொல்றத சயின்டிஸ்ட் நம்புறாங்க. Some researchers believe that life may have originated in small water pools with changing environmental conditions rather than in oceans. Hot springs are available in such environment. In India, the hot springs of Bukha Valley in Ladakh maintain very high temperature nearly at the boiling point of water even in a cold climate. அதாவது ஆரம்பத்துல உயிரினங்கள் எங்க தோன்றுதுன்னா வெண் நீரூற்றுகள், ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. சின்ன சின்ன நீர்நிலைகள் இருந்துதான் உயிரினங்கள், லிவிங் ஆர்கானிசம்ஸ் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள லடாக் பகுதியில் உள்ள புகா பள்ளத்தாக்கு ஃபர்ஸ்ட் புக்கா பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய அந்த நீரூற்று ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல இருந்துதான் இந்த தெர்மோஃபைல்ஸ் அப்படின்ற பாக்டீரியாஸ் என்ற வெப்பத்தை கூட இது என்ன பண்ணும்னா ஹீட் ரொம்ப லைக் பண்ணும். இந்த பாக்டீரியாக்கள் தான் என்ன பண்ணுது, வாழ்கின்றன. விச் ஆர் யூனிசெல்லுலார். இது எல்லாமே ஒரு செல்லால் ஆனது. இவை ஒற்றை செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இத சயின்டிஸ்ட் ஃப்ரம் தட் இஸ் பேர்பால் சாஹி இன்ஸ்டிடியூட் ஆஃப் that is a paleo sciences Lucknow studied these are hot springs are found in calcium carbonate formed rapidly around them. அதாவது இந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்ற கெமிக்கல் தான் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஆரம்பத்துல அந்த உயிரோட அந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது, பாதுகாப்பா வச்சிருக்குது. இதனால் ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, these deposits may have protected early organic molecules from harmful radiation and extreme conditions. They may also help in the formation of their protective membrane. இந்த கால்சியம் கார்பனேட் தான் ஃபர்ஸ்ட் எதை உருவாக்குச்சுன்னா செல் மெம்பரேன் உருவாக்க உதவி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. the barrier that defines a cell. இதனால் முதல் என்ன இருக்கு, முதல் செல் மெம்பரேன் உருவாக உதவி இருக்கலாம். அதே மாதிரி ஒரே மாதிரியான a group of similar cells performing similar functions form tissues. ஓகே, இந்த மாதிரி ஒரே மாதிரியான செல்லு சேர்ந்துதான் எதை உருவாக்குது, டிஷ்யூஸ் உருவாக்குது. டிஃபரெண்ட் டிஷ்யூஸ் ஆர் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் an organ and several organs work together to form organ system. அதே மாதிரி similar cells join together to form tissue மாறுது. டிஃபரெண்ட் டிஷ்யூஸ் என்ன பண்ணுது, கம்பைன் ஆகி ஆர்கன்ஸா மாறுது. அதே மாதிரி செவரல் ஆர்கன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆர்கன் சிஸ்டமா மாறுது. எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல எதுலாம் வருதுன்னா நோஸ், ட்ரக்கியா, அதாவது நாசல் ஆக்டிவிட்டி, நாசல் போர்ஸ், நோஸ், அதே மாதிரி ட்ரக்கியா இதெல்லாம் சேர்ந்ததுதான், லங்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் எதுன்னு சொல்றோம் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னன்னு சொல்றோம், சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உருவாகுது. இதெல்லாம் சேர்ந்ததுதான், இந்த உறுப்புகள்லாம் சேர்ந்ததுதான் நம்ம சுவாச மண்டலத்தில் உருவாக்குது. அதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். Even though cells form tissues and organs, the cell remains a basic structural and functional unit of cell. Even when cells are originated tissues, organ and organ system, the cell remains. Okay, என்னதான் செல்ஸ் இது உருவாக்க காரணமா இருந்தா கூட என்ன இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். Okay, this makes us wonder how such tiny cells perform so many different activities. இது என்ன ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுன்னா, எப்படி இந்த ஒரு சின்ன செல்ஸ் ஓகே டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒன்னா கம்பைன் ஆகி டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் செய்ய ஹெல்ப் பண்ணுது. வாட் ஆர் த டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் லைஃப், அதே வாட் ஆர் த டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல்லோட டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் என்ன, ஹவு டு செல்ஸ் இன் அவர் பாடி கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஒரு செல்ல இன்னொரு செல்ல எப்படி கம்யூனிகேட் ஆகுது, டு செல்ஸ் லிவ் ஃபார் எவர் ஆர் தே டை. செல்ஸ் ரொம்ப நேரம் உயிர் வாழுமா இல்ல இறந்துடுமா. In this chapter we will explore the answers to these questions as we enter the fascinating world of cells. இந்த fascinating world of cells பத்தி நம்ம இப்போ இந்த லெசன்ல படிக்க போறோம். Next, how to study cells. How to study cells? What do we call the ability of human eye to see very close objects as separate distinct? Imagine two tiny dots drawn from a piece of
paper. As the dots are moved closer, there come a point in which they do no longer can be seen in a separate. அதாவது வந்து human eye அப்படின்றது எது வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னா human eye cannot see clearly very tiny objects. மனித கண்களால என்ன பண்ண முடியாது? ஓகே, சின்ன சின்ன பொருட்களை, கண்ணுக்கு தெரியாத பொருட்களை நம்மளால பார்க்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? The ability of the eye to distinguish two close objects separately is called limit of resolution. அதாவது ரெண்டு டாட் ஜாயின் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். Okay, so when viewed from about 25 cm, the near part of human eye, 2 points separated by 0.1, that is 0.1 millimeter, can be seen as distinct. Otherwise, they appear as a single point. This is called limit of resolution. இதுக்கு பேர் தான், அதாவது the ability of the eye to distinguish two close objects separately, அதுக்கு பேர் தான் limit of resolution அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிமிட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது the human eye can distinguish objects only up to 0.1 millimeter வரைக்கும் தான் என்ன இருக்கு அதோட வரம்பு. மனித கண்களுக்கு தெரியக்கூடிய வரம்பு எவ்வளவுன்னா 0.1 millimeter வரைக்கும் பார்க்கலாம். Most cells, the cell is usually too small to be seen with an unaided eye. அதாவது வந்து நிறைய செல்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, அதாவது வந்து மிகச்சிறிய பொருட்களை வெற்று கண்களால் நம்மளால என்ன பண்ண, மிகச்சிறிய பொருட்களை நம்மளால என்ன பண்ணுவது, ஆர்டினரி கண்களால் நம்மளால பார்க்க முடியாது. This raises an important question: how have cells? Biology studies the structure and function of the cells that are smaller than the limit of resolution. அதாவது லிமிட் ஆஃப் ரெசல்யூஷனை விட 0.1 மில்லிமீட்டரை விட கம்மியா இருக்கு கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை எப்படி நம்ம செல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் சயின்டிஸ்ட் எதை கண்டுபிடிச்சாங்க, இந்த மைக்ரோஸ்கோப் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. You have learned about, that is you have learned about convex lens. A convex lens or a combination of lenses. அதே மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எதை பத்தி படிச்சிருக்கோம்? கிரேட் 8 கியூரியாசிட்டி சாப்டர் 10ல என்ன படிச்சிருக்கோம்? கான்வெக்ஸ் லென்ஸ் படிச்சிருக்கோம், காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் படிச்சிருக்கோம். அதே மாதிரி அதாவது வந்து an objective lens and an eyepiece are used for magnification. இந்த லென்ஸ் தான் என்ன இருக்கு, magnification. Magnification means making an object appear larger. ராபர்ட் ஹூக் was the first person to observe a cell in 1665. இத பத்தி, அதாவது இந்த செல்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பத்திய மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யாருன்னா ராபர்ட் ஹூக். ஓகே, ராபர்ட் ஹூக் என்ற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிச்சாரு, செல் அப்படின்றத 1665ல அவர் கண்டுபிடிச்சாரு. ஓகே, அது எதுக்காக அப்படின்னா சயின்டிஸ்ட் யூஸ் மைக்ரோஸ்கோப் டு ஸ்டடி செல்ஸ். மைக்ரோஸ்கோப் யூசஸ் லென்சஸ் டு ப்ரொடியூஸ் மேக்னிஃபிகேஷன் மேக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்பியர்ஸ் லார்ஜர். அப்ப ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹூக் வாஸ் a scientist. Okay, first observed cells in 1665. He uses a self-designed microscope. தானாகவே சுயமாகவே அவர் என்ன பண்ணாரு, ஒரு மைக்ரோஸ்கோப்பை உருவாக்கினாரு. While examining thin slice of cork, he observed a small box-like compartments are named cells. First என்ன பண்ணாரு, ஒரு கார்க் வச்சு அப்சர்வ் பண்ணாரு. அங்க அந்த கார்க் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது ஒரு டைனி பாக்ஸ்-லைக் கம்பார்ட்மெண்ட்ஸ் அவர் பார்த்தாரு. அதாவது அதுக்கு பேர் என்னன்னு கொடுத்தாரு, அவர் செல்ஸ் அப்படின்னு கொடுத்தாரு. In school laboratories, light microscopes are used to observe objects using டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ் லென்சஸ். ஸ்கூல்ஸ்ல என்ன இருக்கு, லைட் மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்கு. லைட் மைக்ரோஸ்கோப்ஸ்க்கு எதுக்குன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டிவ் லென்சஸ், அதாவது 10x 40x அப்படின்றத பண்ணும், அதோட மேக்னிஃபை பண்ணி காமிக்கும். அதோட ரெசல்யூஷன் அண்டர் விசிபிள் லைட். ஓகே, லைட் மூலமா அது இருக்கு இல்லையா, அங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைட் மைக்ரோஸ்கோப் இது இருக்கு பாரு. இங்க ஐ பீஸ் இருக்கு, நெக்ஸ்ட் இதோட பாடி டியூப் இருக்கு, நெக்ஸ்ட் கீழே இருக்கு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு, ஸ்டேஜ் இருக்கு, மிரர் இங்க இருக்கு. அப்ப இங்க நம்ம ஸ்கூல்ல யூஸ் பண்ற மைக்ரோஸ்கோப் இதுதான் என்னன்னு சொல்லுவோம், லைட் மைக்ரோஸ்கோப். இந்த லைட் மைக்ரோஸ்கோப் மூலமா எது வரைக்கும் பார்க்கலாம், தட் இஸ் 10x 4x resolution magnification and resolution under எது மூலமா light under visible lightல இத நம்ம பார்க்கலாம். Explore different parts of microscope in a school laboratory and uses its observation find structures of various materials. Under the microscope you will see a magnified image of an object. Can you estimate its actual size? நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் 8th ஸ்டாண்டர்ட்ல மைக்ரோஸ்கோப் பத்தி பார்த்திருக்கோம். அதோட சைஸையும் நம்ம மேக்னிஃபைட் அப்படின்னா என்ன பண்ண, சைஸை பெரிதாக்கி காமிக்கும். ஒரு சின்ன குட்டியா இருக்கிறதோட வைக்கும்போது நம்ம பெருசா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். Can you estimate its actual size? ஓகே, நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியுமா, அதோட ஆக்சுவல் சைஸ் எஸ்டிமேட் பண்ண முடியுமா? ஆக்டிவிட்டி 2.1 let us estimate the size of a cell அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ரூலரை வச்சு மில்லிமீட்டர் வச்சு மார்க் பண்ண வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த யூனிட் கன்சர்வேஷன் அப்படின்னு இருக்கு பாரு. இங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கு, அதாவது வந்து ஒன்னு லைட் மைக்ரோஸ்கோப், இன்னொரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். லைட் மைக்ரோஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யூஸ் டு அப்சர்வ் மோஸ்ட் செல்ஸ் அண்ட் பாக்டீரியா. அதே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்ட்ரீம்லி டைனி ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் எது, இந்த வைரஸஸ், ரிபோசோம்ஸ், புரோட்டீன்ஸ், ஆட்டம்ஸ், இதை பத்தி சொல்றதுதான் எது, இந்த எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப். அப்ப இந்த மைக்ரோஸ்கோப்ஸ் ரெண்டு வகை. ஒன்னு லைட் மைக்ரோஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்டு டு அப்சர்வ் most cells and bacteria. Electron microscopes are used to extremely tiny structures like viruses, ribosomes, proteins and atoms. In the diagram shows the size range of objects from larger organisms to atoms அப்படின்னு சொல்றாங்க. Okay, use a beam of electron instead of light. Okay,
to produce highly magnified images எது மூலமா இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்கலாம். நானோமீட்டர் ஸ்கேல் வித் ரிமார்க்கபிள் கிளாரிட்டி. அதே மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 1 millimeter is equal to என்ன இருக்கு, தட் இஸ் 1000 micrometer. அப்ப எஸ்டீம்டு சைஸ் ஆஃப் த ஆனியன் பீல் செல்லோட சைஸ் பார்க்கும்போது டயாமீட்டர் ஆஃப் த விசிபிள் ஃபீல்டு மைக்ரோமீட்டர் அண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் அலாங் த டயாமீட்டர் அப்படின்றத எது கண்டுபிடிக்கலாம், நம்ம சைஸ் ஆஃப் த செல்லை வந்து ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பேஜ்ல. Structure of cell அப்படின்னு பார்க்கும்போது you have learned that cells are organized into specialized tissues and organs and collectively perform specific functions. ஆல்ரெடி நம்மளே பார்த்தோம் செல்ஸ் அப்படின்றது என்ன இருக்கு, நிறைய செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூஸ், டிஷ்யூஸ் சேர்ந்து ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன்ஸ் தான் என்ன பண்ணுது, ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால specific function அது பண்ணும். So cells are organized into tissues and organs to perform special functions. For these cells to function as units, they must be able to interact with one another and their surroundings. These interactions occur at cell boundary, where substances move between the cells and their external environment. Even single-celled organisms exchange materials and respond to their environment through the cell membrane. அதாவது செல்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒன்னு இன்னொன்னு கூட இன்டராக்ட் பண்ணி அதோட சரௌண்டிங்ஸ் கூட இன்டராக்ட் ஆகும். So exchange of substances takes place only through cell boundary மூலமா தான் நடக்கும். ஈவன் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும் என்விரான்மெண்ட்டுக்கு. எது மூலம் அப்படின்னு பார்க்கும்போது த்ரூ செல் மெம்பரேன் மூலமா அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகே, எது கூட, சரௌண்டிங்ஸ் கூட, சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் சரௌண்டிங்ஸ் கூட ரெஸ்பான்ஸ் பண்றது எதுனா செல் மெம்பரேன் மூலமாக தான். அப்ப செல் மெம்பரேன் அப்படின்றது என்னன்னா யூனிவர்சல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ செல். ஓகே, அப்ப செல் மெம்பரேன் அப்படின்றது என்னன்னா செல் மெம்பரேன் இஸ் எ தின் கவரிங் அரௌண்ட் த செல். அது செல் மெம்பரேன் இஸ் எ தின் பவுண்டரினா அதோட அவுட்டர் கவரிங் தட் சரௌண்ட் த செல் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ். ஓகே, அதோட கண்டென்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். த செல் மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். பெர்மியபிள்னா என்ன பண்ணும்னா அலோவ் பண்ணும். ஓகே, அதாவது செல் மெம்பரேன் இஸ் தின் அவுட்டர் கவரிங், என்ன பண்ணும், இட் ப்ரொடெக்ட்ஸ் த செல் கண்டென்ட்ஸ். அதுக்கு அடுத்து இட் இஸ் ஆல்சோ கால்ட், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிளாஸ்மா மெம்பரேன். த செல் மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். பெர்மியபிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா இட் அலோவ்ஸ் சம் சப்ஸ்டன்சஸ் டு பாஸ் த்ரூ. இது என்ன பண்ணும், சில சப்ஸ்டன்சஸ் அலோவ் பண்ணும், சில சப்ஸ்டன்சஸ் பிளாக் பண்ணும். அதால இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், பெர்மியபிள். The cell membrane is selectively permeable. It allows some substances to pass through. It blocks other substances. You have learnt how oxygen and carbon dioxide move across the membranes of alveoli in the lungs. இப்ப நம்ம பாக்குறோம் லங்ஸ்ல என்ன இருக்கு, ரெண்டு எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் டூ கேசஸ் இருக்கு. ஒன்னு ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது இல்லையா. அப்ப அதே மாதிரி இந்த செல் மெம்பரேன். ஓகே, சோ ஹவு ஆக்சிஜன் அண்ட் யூ ஹவ் லேர்ன்ட் நவ் ஹவு ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு மூவ் அக்ராஸ் த மெம்பரேன்ஸ் ஆஃப் alveoli in the lungs. How does the structure of the cell membrane and the cells of alveoli controls the movement of substance across it? நமக்கே தெரிஞ்சது. இது என்ன இருக்கு, இந்த செல் மெம்பரேன் alveoli இருக்கு, அதாவது across membranes of the alveoli, லங்ஸ்ல இருக்கிற membranes of the alveoli என்ன பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா. அப்ப அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி தான் இட் கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் டு அண்ட் அவுட் ஆஃப் த செல். எது, இந்த செல் மெம்பரேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி தட் இஸ் பொட்டேட்டோ எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து with the help of kitchen knife carefully cut a potato into two pieces as roughly equal size. ரெண்டு ஈக்குவல் சைஸ்ல இருக்கிற பொட்டேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, அது மெஷர் அண்ட் ரெக்கார்ட் த இனிஷியல் வெயிட் ஆஃப் போத் ஆஃப் த பீசஸ் யூசிங் வெயிங் பேலன்ஸ். வெயிங் பேலன்ஸை வச்சு என்ன பண்றோம், அந்த பொட்டேட்டோ பீசஸை வெய் பண்றோம். புட் ஒன் பீசஸ் ஆஃப் பொட்டேட்டோ இன் a beaker with plain water. இது பீக்கர் ஏ, இது பீக்கர் பி. பீக்கர் ஏல என்ன இருக்கு, பிளெயின் வாட்டர் இருக்கு. பீக்கர் பீல என்ன இருக்குன்னா தட் இஸ் சுகர் ஆர் சால்ட் சொல்யூஷன் இருக்கு. சுகர் பார் சால்ட் சொல்யூஷன் இருக்கு. ஒன் பீஸ் ஆஃப் பொட்டேட்டோ இன் பீக்கர் ஏல ஒரு பீஸ் வச்சிருக்கோம், பீக்கர் பில ரெண்டாவது பீஸ் வச்சிருக்கோம். புட் த அதர் பீஸ் ஆஃப் பொட்டேட்டோ இன் பீக்கர் பி வித் 20% ஆஃப் சால்ட் ஆர் சுகர் சொல்யூஷன். லீவ் தேம் undisturbed for some time, some hour. இதை வந்து ஒரு அவர் கணக்குல என்ன பண்ணும், அப்படியே அன்டிஸ்டர்ப்டா வைக்கும் போது யூ வில் சேஞ்ச், தட் இஸ் யூ நோட்டீஸ் எ விசிபிள் சேஞ்ச் இன் த சைஸ் ஆஃப் த பொட்டேட்டோ. கொஞ்சம் அவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம அதோட சைஸை பாக்குறோம். ஓகே, இது வாட்டர்ல இருக்கக்கூடிய பொட்டேட்டோட சைஸ், அதே மாதிரி சுகர் ஆர் சால்ட் சொல்யூஷன் இருக்கிற பொட்டேட்டோட சைஸ். வாட்டர்ல இருக்கக்கூடிய பொட்டேட்டோட சைஸ் என்ன இருக்கும்னா ஸ்வெல் ஆயிருக்கும். அதே மாதிரி சுகர் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய பொட்டேட்டோட சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கிறத பார்க்கலாம். வாட் டு யூ அப்சர்வ், யூ மே அப்சர்வ் பீக்கர் ஏ த பொட்டேட்டோ ஸ்வெல்ஸ். ஸ்வெல்ஸ்னா என்ன இருக்கு, பல்ஜ் இருக்கு, பெருசா இருக்கு. இதே பொட்டேட்டோ அதாவது பீக்கர் பில இந்த பொட்டேட்டோ பீஸ் என்ன இருக்கு, ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங்க் ஆயிக்குன்னா என்ன இருக்கு, சுருங்கி இருக்கிறத பார்க்கலாம்.
What do you infer? What do you expect in terms of changes in their weight? The weight of potato peas in beaker A has increased. அப்ப இதுல நம்ம முன்னாடி அந்த ஆக்டிவிட்டில என்ன பார்க்கறோம் அப்படின்னா the weight of potato in beaker A வந்து increase ஆயிருக்கு while the weight of potato peas in beaker B decrease ஆயிருக்கு. Why அப்படின்னு பார்க்கும்போது this happens because of the cell membrane allows water to move in and out of the cell but not the sugar or salt molecules. இது எதாலனா செல் மெம்பரேன் தான். செல் மெம்பரேன் என்ன பண்ணுது? தண்ணியை உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணுது, அதே மாதிரி வெளியில கொண்டு வருது. இது எதாலானது இல்ல, sugar or salt molecules ஆல நடந்தது கிடையாது. Water moves from an area with more water and less dilute solution to an area with less water and more solute concentrated solution until the concentration in the two areas become equal. அதாவது என்னன்னா இதுல வந்து முக்கியமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்மாசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இதுல பொட்டேட்டோ பிளெயின் வாட்டர்ல வெயிட் கெயின் ஆயிருக்கு, அதே மாதிரி பொட்டேட்டோ சால்ட் சொல்யூஷன்ல லாஸ் ஆயிருக்கு, வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு. இது எதாலனா செல் மெம்பரேன். ஓகே, செல் மெம்பரேன் தான் என்ன பண்ணுது, அது வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் வாட்டர் மூவ்ஸ் அன் ஏரியா ஃப்ரம் இந்த செல் மெம்பரேன் தான் என்ன பண்ணுதுன்னா வாட்டரை மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல் பட் நாட் த சுகர் ஆர் சால்ட் மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்ப வாட் இஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் இஸ் கால்டு ஆஸ்மாசிஸ். அப்ப ஆஸ்மாசிஸ் அப்படின்றதுன்னா வாட்டரோட மூவ்மெண்ட் எது மூலமா? த்ரூ எ மெம்பரேன். எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரம் ஏ ரீஜன் வித் மோர் வாட்டர் அண்ட் லெஸ் சொல்யூட். மோர் வாட்டர் லெஸ் சொல்யூட் அப்படின்னா என்னன்னா லெஸ் கான்சென்ட்ரேஷன், தட் இஸ் டைல்யூட் சொல்யூஷன். சொல்யூட் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், நிறைய தண்ணி கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணா அதான் டைல்யூட் சொல்யூஷன். அதே நிறைய சுகர் கம்மியா தண்ணி எடுத்துக்கிட்டோம் அது கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஆஸ்மாசிஸ்ல எப்படி வந்து வாட்டரோட மூவ்மெண்ட் நடக்குதுன்னா ஃப்ரம் ஏ ரீஜன் வித் மோர் வாட்டர் அண்ட் லெஸ் சொல்யூட் அப்படின்னா தட் இஸ் என்ன இருக்கு, லெஸ் கான்சென்ட்ரேட்டட் டைல்யூட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் டு ஏ ரீஜன் வித் லெஸ் வாட்டர் அண்ட் மோர் சொல்யூட் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். சோ வாட்டர் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ ஏ செலக்டிவ் பெர்மியபிள் மெம்பரேன் ஃப்ரம் எதுல இருந்து lower concentration to higher concentration. So osmosis continues until concentration becomes equal on both sides. You have learned in activity 7.8 dye spreading in water or fragrance spreading in air in grade 8 that particles of matter intermix due to differences in their concentration, also called concentration gradient. Next இதை வச்சு இன்னொன்று என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஆஸ்மாசிஸ் பிளான்ட்ஸ்லயும் நடக்கும். எப்படின்னா வாட்டர் என்டர்ஸ் ரூட் செல்ஸ் த்ரூ ஆஸ்மாசிஸ் முறையில தான் தண்ணி வந்து ரூட்டுக்கு போகுது அப்படின்றத படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டிஃபியூஷன் அப்படின்றது என்ன? டிஃபியூஷன் அப்படின்றது என்னன்னா மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நமக்கே தெரியும் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் ஏ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். இததான் என்னன்னு சொல்லணும், டிஃபியூஷன் சொல்லுவோம். அப்ப ஆஸ்மாசிஸ்க்கும் டிஃபியூஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஆஸ்மாசிஸ் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் ஃப்ரம் லோவர் கான்சென்ட்ரேஷன் டு ஹையர் கான்சென்ட்ரேஷன். டிஃபியூஷன் என்றதுன்னா இட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் ஏ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். ஆனா டிஃபியூஷனுக்கு என்னன்னா வித்வுட் பெர்மியபிள் மெம்பரேன் கூட என்ன நடக்கும், டிஃபியூஷன் நடக்கும். ஆஸ்மாசிஸ் இஸ் த டிஃபியூஷன் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் ஏ செலக்டிவ் பெர்மியபிள் மெம்பரேன். இன் பிளான்ட்ஸ் வாட்டர் ஃப்ரம் த சாயில் என்டர்ஸ் தட் இஸ் a root cells by the process of osmosis அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் ஆன் செல்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கிறோம். டைப்ஸ் ஆஃப் செல் பேஸ்ட் ஆன் தேர் கான்சென்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐசோடோனிக் சொல்யூஷன். The next one is hypotonic solution. Third one is hypertonic solution. Three different types of solutions சொல்லலாம். One is isotonic solution அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது outside and inside concentrations are equal. அதுதான் என்னன்னு சொல்றோம், isotonic. அப்ப என்ன ஆகும், the செல்லோட சைஸ்ல unchanged, there is no change in the size, that is isotonic solution அப்படின்னு சொல்றோம். ரெண்டு செல்லோட சப்ஸ்டன்ஸ்ல என்ன ரெண்டு செல்ஸோட சைஸ்ல no change. Next hypotonic அப்படின்னு சொல்லும்போது outside solution as less solute. ஓகே, அவுட் சைட் as less solute. அப்ப என்ன ஆகும், வாட்டர் ஈஸியா என்டர் ஆகும். அப்ப செல் வந்து என்ன ஆகும், ஸ்வெல் ஆகும். செல் ஸ்வெல் ஆகும். அப்ப இங்க வந்து என்ன இருக்கும், செல் ஸ்வெல்ஸ். இது ஹைப்போடோனிக். நெக்ஸ்ட் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து என்ன ஆகும், அவுட் சைடு சொல்யூஷன் as more solute, வாட்டர் என்ன ஆகும், லீவ் ஆகும். அப்ப என்ன ஆகும், இங்க செல் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். இங்க வந்து no change first one. இதுதான் என்ன இருக்கு, three different types of solution. One is isotonic, outside and inside concentrations are equal, cell size remain unchanged. Hypotonic means outside solution as less solute, water enters the cell, upper cell swells. Hypertonic அப்படின்றது outside solution as more solute, water leaves the cell, upper cell shrinks. இதுதான் three different types of cells, three different types of solutions based on concentration. Similarly, the cell membrane is extremely thin, about 7 to 10 nanometer. அதாவது செல் மெம்பரேனோட இது
அதோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு, இது ரொம்ப தின்னா இருக்கும். அதோட இது வந்து எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 7 to 10 நானோமீட்டர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஓகே 10 to that is 7 to 10 நானோமீட்டர். 1 நானோமீட்டர் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இட் இஸ் மேட் அப் லிபிட்ஸ், தட் இஸ் லிபிட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். இந்த செல் மெம்பரேன் எதால் ஆனதுன்னா லிபிட்ஸ், அதாவது ஃபேட்ஸ் ஆல் ஆனது. இன்னொன்னு என்ன இருக்கு, புரோட்டீன்ஸ் ஆல் ஆனது. The fluid mosaic model explained its structure. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்கு, fluid, that is இந்த செல் மெம்பரோனோட ஸ்ட்ரக்சர் வந்து மொசைக் மாடல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அக்கார்டிங் டு தி ஃப்ளூயிட் மொசைக் மாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, a membrane has a double layer of lipids called lipid bilayer அப்படின்னு சொல்றோம். இது மெம்பரேன், இதுதான் என்ன இருக்கு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் மெம்பரேன் கொடுத்திருக்காங்க. இதுல எதனால டபுள் லேயர் ஆஃப் லிபிட்ஸ் இருக்கு, அதில் தான் டபுள், அதாவது பை அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம், பைனா 2, அப்ப பை லேயர். மெம்பரேன் has double layer of lipids called lipid bilayer. இங்க ஒரு லேயர் இருக்கு, இங்க ஒரு லேயர் இருக்கு, அப்ப ரெண்டு லேயரால் ஆனது. இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, that is proteins are embedded in it. இங்க என்ன இருக்கு, variable types of proteins embedded அதுக்குள்ள இருக்கு. Molecules in the membrane can move sideways and rotate, so the membrane is called a fluid. Okay, the membrane has a lipid bilayer, fat molecules with water attacking head outwards and water repelling tail inwards with proteins embedded in them. The molecules can move sideways, that is flip and rotate within the membrane. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், fluid அப்படின்னு சொல்றோம். The molecules in the membrane can move sideways and rotate, so the membrane is called fluid. அதே மாதிரி புரோட்டீனோட வேலை என்னன்னா, this protein acts like gatekeepers and helping the substance to pass through. Okay, ஈஸியா என்ன பண்ணுது, control and help the movement of the substances. அதுக்கு பேர் தான் என்ன, that's why they are called gatekeepers. அப்ப membrane அப்படின்றது எதால் ஆனதுன்னா, ரெண்டால செல் மெம்பரேன் ரொம்ப தின்னா இருக்கும், 7 to 10 நானோமீட்டர். It is made of lipids and proteins. According to the fluid mosaic model புறமா membrane என்ன இருக்கு, double layer of lipids இருக்கு, அதுக்கு பேர் தான் lipid bilayer. இதுல proteins are embedded ஆயிருக்கு. Molecules in the membrane can move sideways and rotate ஆகும், so the membrane is called fluid அப்படின்னு சொல்றோம். This protein act like a gatekeepers controlling movement of substances. Since the molecules are arranged like tiles in a mosaic, so it is called a mosaic model. Okay, இது என்ன இருக்கு, இது tiles, நம்ம floor tiles இருக்கு இல்லையா, mosaic மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டிசைன்ஸ், அதால இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்னா mosaic tiles அப்படின்னு சொல்றோம். அப்ப cell membrane molecules are arranged like tiles in a mosaic pattern, so it is called a mosaic model. All living cells communicate with their surroundings and the neighboring cells through the cell membrane. However, cells of plant, fungi and bacteria have an additional layer around the cell membrane called cell wall. What do you think is necessary of the cell when these cells, அதாவது இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, observation. Cell membranes molecules are arranged like mosaic pattern, so it is called என்னன்னு சொல்றோம், mosaic model. இந்த cells communicate with the neighboring cells and surroundings the cell membrane. Next, activity 2.3, let us investigate அப்படின்ற டாபிக்ல prepare temporary slides of thin peel of onion peel or rohio, that is a cradle leaf or mounted within that is saffronin using flip cover to observe plant cells under a microscope. Okay, ரெண்டு விதமா எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு ரோயல் லீஃப் செல்ஸ், இன்னொன்னு ஆனியன் பீல், ஏதாவது ரெண்டு எடுத்துக்கிறோம். அதுல வந்து பாக்ஸ் ஷேப்டு, இன்னொன்னு ரெகுலர்லி அரேஞ்சு. ஓகே, இது வந்து பிளான்ட் செல் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, ஓகே, பாக்ஸ் ஷேப்டா இருக்கும், ரெகுலர்லி அரேஞ்சா இருக்கும். அதே மாதிரி அனிமல் செல்ஸ், ஹியூமன் சீக் செல்ஸ் எப்படி இருக்குன்னா irregular in shape இருக்கும், not regularly arranged. Similarly, prepare a temporary slide of cheek cells by gently slapping the inner side of your cheek. ஜஸ்ட் நம்மளோட சீக்கோட உள்ள இருக்கிற அந்த டிஷ்யூஸ்ல இருந்து லைட்டா ஜென்ட்லா அப்படியே சும்மா கொஞ்சோண்டு ஒரு இது எடுத்து செல் எடுத்து அதையும் வைக்கிறோம். நம்ம எதுல, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது spread the cheek cells on a clean glass slideல வைக்கணும். Add a drop of water followed by few drops of methylene blue stain. It is cover slip. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், வாட்டர் ஆட் பண்றோம், அப்புறம் மெத்திலீன் ப்ளூ போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு கவர் ஸ்லிப் போட்டு அதை கவர் பண்றோம். அப்சர்வ் both the sliding under a microscope, ரெண்டத்தையும் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கிறோம். What do you observe? Onion peel cells are rohio leaf peel cells are box shaped and regularly arranged. இத பாக்கும்போது plant cells எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது box shaped-ஆ இருக்கு, regularly arranged-ஆ இருக்கு. Next, animal cells எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது cheek cells பார்த்தாலே அது எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இது வந்து irregular in shape-ஆ இருக்கு, not regularly arranged-ஆ இருக்கு. So prepare two slides of leaf plane and cheek cells again and put 20% of sugar solution on them. Observe them under microscope. What do you observe? You must have observed that the boundaries of the plant cells remain the same, but their inner content shrinks and the space between the inner and outer boundaries increases. You may observe that the cheek cells on the other hand have shrunk considerably. இதுல effect of sugar solution on cells அப்படின்னு பார்க்கும்போது plant cellsல என்ன ஆகும், sugar solution, plant cells lose water due to osmosis. Inner cell என்ன ஆகும், shrink ஆகும். அப்ப cell wall remain unchanged. Space forms between cell wall and cell membrane. This happens because plant cells are rigid. Plant cellsக்கு என்ன இருக்கு, ஒரு cell wall இருக்கு, அதால என்ன ஆகாது,
இந்த ஸ்பேஸ் எது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகும், செல் வால்க்கும் செல் மெம்பரேனுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா பிளான்ட் செல்க்கு என்ன இருக்கு, செல் வால், ஸ்ட்ராங்கான ஒரு செல் வால் இருக்குது. ஆனா அனிமல் செல்ஸ் சுகர் சொல்யூஷன்ல இருக்கும்போது என்ன ஆகும், அந்த அனிமல் செல்ஸ் ஷ்ரிங்க், கம்ப்ளீட்லி சுருங்கும். ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, செல் வால் கிடையாது அப்படின்றத இது மூலமா நம்ம பாத்துக்கிறோம். நெக்ஸ்ட் செல் வால், த அவுட்டர் கவரிங் ஆஃப் செல்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். செல் வாலை பத்தி பார்க்கலாம். இன் ஜெனரல் பிளான்ஸ் cannot move from one place to another, so they need a rigid structure to withstand environmental stresses like wind and rain. Therefore, plant cells and additional cell covering outside the cell membrane called cell wall. அதாவது பிளான்ட் செல்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா அவுட்டர் கவரிங், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம செல் வால். இந்த செல் வால் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, the cell wall also help leaves flowers remain firm, maintain its shapes and help plants stay upright. Although rigid cell wall is permeable, which means water and some dissolved minerals can pass through it. Along the selective permeability of the cell membrane, the permeability of the cell wall, plant roots absorb water and nutrients from the soil. அதாவது plant cells have extra outer covering, அதுதான் செல் வால் சொல்றோம். இந்த செல் வால் என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஷேப், ஸ்ட்ரென்த், சப்போர்ட், இது எல்லாமே கொடுக்கும். அதே மாதிரி இட் ஹெல்ப்ஸ் பிளான்ட் அப்ரைட், ஓகே, பிளான்ட் ஸ்ட்ரெயிட்டா வளர்றதுக்கும், அதே மாதிரி டு வித்ஸ்டாண்ட் விண்ட் அண்ட் ரெயின், விண்ட் ரெயின் இதெல்லாம் கூட ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கும் எது யூஸ் ஆகுது, இந்த செல் வால். செல் வால் இஸ் பெர்மியபிள், பெர்மியபிள் அலோவ் பண்ண சப்ஸ்டன்சஸ் allowing water and minerals to pass through. Along with the cell membrane, it helps root to absorb water and nutrients. அதே கூட செல் மெம்பரேன் கூடவே இது என்ன பண்ணும், ரூட் வாட்டரையும் நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்றதுக்கு இது ஹெல்ப் ஆகுது. when we place a leaf, that is rio leaf or an onion peel is concentrated sugar solution, if the plant loses water due to osmosis. However, the cells do not shrink in size because the rigid cell wall maintain their support. The inner content of the cell shrinks as the cell wall pulls the water from the wall. This shows that cell wall helps plant cells remain firm and the original in shape. அப்பதான் பார்த்தோம் இல்லையா, just a cell wall gives a shape கொடுக்குது, strength கொடுக்குது, support கொடுக்குது. So the cell wall it helps plants upright இருக்கு to withstand wind and rain. அதே மாதிரி cell wall permeable இருக்கும், allowing water and minerals to pass through. Along with the cell membrane, it helps roots and absorb water and nutrients. So animal cells such as seed cells do not have a cell wall. Animal cells என்ன கிடையாது, cell wall கிடையாது. There is no cell wall. Therefore, when placed in a concentrated sugar solution, they lose water and shrink. அதால என்ன பண்ணுது, concentrated solutionல வைக்கும்போது அது ஈஸியா water lose பண்ணி shrink ஆகுது. Without a rigid cell wall, animal cells can change shape easily. அதாவது செல் வால் இல்லாதால அனிமல் செல்ஸ் என்ன ஆகுது, ஈஸியா அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுது. This cellular flexibility supports the overall movement and functioning of animal tissues. The plant cell is firmly primarily made of cellulose, a type of carbohydrates. அதே மாதிரி plant cells எதால ஆனதுன்னா it's a type of carbohydrates ஆல் ஆனது. Formed by many glucose units linked together. Cellulose in our diet acts as a roughage. Okay, நம்ம உடம்புல cellulose எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா roughage யூஸ் பண்ணுது. Roughage எதுக்குன்னா helping digestion. Some microorganisms like fungi and bacteria also have cell wall and provide protection and structural support to their cells. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிளான்ட் செல்ஸ்க்கும் அனிமல் செல்லுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிளான்ட் செல்ல செல் வால் இருக்கும், அனிமல் செல்ல நோ செல் வால். நெக்ஸ்ட் பிளான்ட் செல் மெயின்டைன் ஷேப், அதே மாதிரி அனிமல் செல் ஷ்ரிங்க் ஈஸிலி. நெக்ஸ்ட் பிளான்ட் செல்ஸ் ரெகுலர் ஷேப்ல இருக்கும், அனிமல் செல்ஸ் இர்ரெகுலர் ஷேப்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் செல் இன்டீரியர், a coordinated working system அப்படின்றத பத்தி பார்க்கலாம். We have learned that most cells have three basic parts. Cells க்கு மூணு முக்கியமான parts இருக்கு. One is a selective permeable membrane. One is permeable membrane. Otherwise that is called a plasma membrane. Next, a semi-fluid jelly-like substance called cytoplasm. அது எப்படி இருக்கும்னா ஒரு jelly-like substance, jelly மாதிரி இருக்கும், and a prominent nucleus. These are the three important parts. One is cell membrane, otherwise is called a plasma membrane. Next one is cytoplasm. Third one is nucleus. In addition to the nucleus, the cytoplasm contains several subcellular components are called organelles. Okay, அதே மாதிரி நியூக்ளியஸ்ல அடிஷனா இந்த சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கிறது என்னன்னா சப்செல்லுலர் காம்போனன்ட்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஆர்கனல்ஸ் சொல்றோம். along with other substances present in it, most which are only visible with an electron microscope. பெரும்பாலும் இது எதன் மூலமா பார்க்க முடியும்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்க முடியும். இதுல மூணு பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து என்ன செல் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன் இஸ் பாக்டீரியல் செல், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்ட் செல், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனிமல் செல். ஓகே, a typical bacterial cell first one, next வந்து a typical plant cell, third one is a typical animal cell. Record your observation. First one is a bacterial cell lacks a well defined nucleus. First இருக்கிற அந்த bacterial cellல well defined nucleus இதுல கிடையாது. அப்ப a bacterial cell lacks னா இல்லன்னு அர்த்தம், குறைவா இருக்கு. A well defined nucleus and a membrane bound organelles surrounded by the
surrounded by their own membrane. Such cells are called prokaryotic cell. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் prokaryotic cell. Prokaryotic cell means it's a simple cell, does not have true nucleus or membrane bound organelles. ஓகே, இதுக்கு பேர் தான் prokaryotic சொல்லும். இதுல என்ன இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா genetic materials is free inside the cell இருக்கும், small and simple in structure, usually unicellular organisms. And next, pro means primitive and karyon means nucleus. Okay, pro அப்படின்றது என்னன்னா primitive and karyon means that is a nucleus. இதோட மீனிங் கொடுத்திருக்காங்க. In prokaryotic cell, most cellular In prokaryotic cell, most cellular activities takes place directly in the cytoplasm. Prokaryotic cell ல எதுல நடக்கும் அப்படின்னா cytoplasm தான் நடக்கும் எல்லா activities, cellular activities எல்லாமே. In contrast, plants and animals have a well defined nucleus and several membrane bound organelles. இதுக்கு contrast opposite என்ன இருக்கும்னா plant cellsலயும் animal cellsலயும் என்ன இருக்கும்னா well defined nucleus இருக்கும். well defined nucleus and என்ன இருக்கும், that is a membrane bound organelles எதுல plant cellsலயும் animal cellsலயும் இருக்கும். Such cells are called eukaryotic cell. U means true and karyon means nucleus. அப்ப இந்த செல்ஸ்க்கு பேரு eukaryotic cells அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப single celled, அப்ப prokaryotic cell அப்படின்னா simple cell that do not have a true nucleus or membrane bound organelles. Genetic materials free inside the cell, small and simple in structure, usually என்னவா இருக்கும், unicellular இருக்கும். Example, bacteria, blue green algae இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம prokaryotic cell. Next, eukaryotic cell அப்படின்றது என்னன்னா plant and animal cell ன்னு சொல்றோம். A eukaryotic cell is a complex cell that has a true nucleus and membrane bound organelles. Comparison of different kinds of cell based on their structure. One is cell membrane, cell wall, cytoplasm, well defined nucleus, primitive nucleus, membrane bound organelles. இதுல bacteria cell, plant cell, animal cellsல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கோம். bacterial cellல cell membrane இருக்கு, cell wall இருக்கு, cytoplasm இருக்கு, well defined nucleus கிடையாது, primitive nucleus இருக்கு, that is genetic material without membrane around it இருக்கு, membrane bound organelles வந்து இல்ல. plant cellsல cell membrane இருக்கு, cell wall இருக்கு, cytoplasm இருக்கு, well defined nucleus இருக்கு, primitive nucleus கிடையாது, membrane bound organelles இருக்கு. animal cellsலயும் cell membrane இருக்கு, cell walls கிடையாது, cell wall கிடையாது, cytoplasm இருக்கு, well defined nucleus இருக்கு, primitive nucleus கிடையாது, membrane bound organelles இருக்கு. Next, comparison between prokaryotic and eukaryotic cell. Primitive nucleus prokaryotic cell present, next eukaryotic cell absent. Diameter of a typical cell 1 to 10, next one is 1 to 100 nanometer. Number of cells in an organs, usually unicellular, is unicellular or multicellular. Membrane bound organelles, prokaryotic absent, next eukaryotic present, next membrane bound nucleus absent, next one is present. So the difference between prokaryotic and eukaryotic cell அப்படினு பாக்கும்போது primitive nucleus present, true nucleus present, smaller size, larger size, usually unicellular, next one is can be unicellular or multicellular, next one is no membrane bound organelles present அப்படின்னு சொல்லலாம். Next, why do eukaryotic cells need these organelles? Okay, eukaryotic cells எதுக்காக இந்த organelles எல்லாம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. Eukaryotic cells carry out various life process in different cell organelles independently at the same time. Eukaryotic cell அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வந்து இந்த பேஜ் முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனல்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூக்ளியஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா இதுல யூகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு வரும்போது இட் பெர்ஃபார்ம் மெனி லைஃப் ப்ராசஸ் அட் த சேம் டைம் யூசிங் டிஃபரெண்ட் ஆர்கனல்ஸ். அதாவது எதுக்கெல்லாம் அந்த ஆர்கனல்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது பில்டிங் நியூ மெட்டீரியல்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பில்டிங் நியூ மெட்டீரியல்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிமூவிங் வேஸ்ட் அண்ட் ப்ரொவைடிங் எனர்ஜி டு த செல். இந்த விதத்துல செல் ஆர்கனல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ செல் ஆர்கனல்ஸ் ஹெல்ப் இன் பில்டிங் நியூ மெட்டீரியல்ஸ், ரிமூவிங் வேஸ்ட் அண்ட் ப்ரொவைடிங் எனர்ஜி டு த செல். Next one is it also they work together to perform all functions of a cell. In other words, a cell is like a tiny living factory which each of these parts doing a specific job. Next, nucleus, house of coded instruction. Next, nucleus அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். Okay, nucleus அப்படின்றது என்னன்னா house of coded instruction. The nucleus முக்கியமா என்ன பண்ணுதுன்னா it controls. Nucleus controls all activities of the cell. It has a double layered nuclear membrane with pores for material exchange. Inside the nucleus in the nucleolus where ribosome parts are found. அப்ப முக்கியமா the nucleus அப்படின்றது என்ன இருக்கு, double layered ன்னு கொடுத்திருக்காங்க. double layered nuclear membrane. டபுள் லேயர்டு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு எதுல நியூக்ளியஸ்ல.
with pores for material exchange. அதுக்கு என்ன இருக்கு? pores இருக்கு. எதுக்காக அந்த pores இருக்கு அப்படின்னு சொல்லும்போது transformation of material, for the transfer of material between the nucleus and the cytoplasm. நியூக்ளியஸுக்கும் சைட்டோபிளாஸ்டுக்கும் நடுவுல இருக்கிறது மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் எதுன்னு சொல்றோம்? டபுள் லேயர் நியூக்ளியர் மெம்பரேன் with pores for material exchange. Next, the nucleolus is the dense round body inside the nucleus. நியூக்ளியஸுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது inside the nucleus is the nucleolus, where அதுல என்ன இருக்கு? ribosome. Okay, ribosome subunits, ribosomal subunits takes place. அதுக்குள்ள இருக்கிறது ribosomes இருக்கு. Ribosome or ribosome parts are formed எதுல? அந்த inside the nucleus. The subunits that exist nucleus to cytoplasm where one large to small subunits assemble in the ribosome. Next, nucleus என்னென்ன இருக்குன்னா, the nucleus contains chromosomes. Next என்னன்னா chromosomes பத்தி படிக்க போறோம். chromosomes and DNA. The nucleus contains chromosomes which are divisible as rod-shaped structure only when the cell is about to divide. இதோ இங்க பாத்துருக்காங்க இல்லையா? இதுல என்ன இருக்கு? இங்க பிக்சர்ல இருக்கு. That is the structure of nucleus. இங்க கொடுத்திருக்காங்க. nucleolus இருக்கு, nuclear pore இருக்கு, chromatin இருக்கு, nucleus இருக்கு. Next, nucleusல முக்கியமா இருக்கிறது எதுனா chromosome. இதோ இருக்கு இல்லையா? இந்த பிக்சர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. chromosome, it has rod-shaped. இதோ இருக்கு இல்லையா? rod-shaped structure. Okay, when the cell is about to divide, chromosomes contain information for inheritance of characters from parents to the next generation in the form of DNA. Okay, chromosomes ஓட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது it carry hereditary information from parents to children. Okay, parents கிட்ட இருந்து children கிட்ட genetic, அதாவது hereditary information carry பண்றது எதுனா chromosomes. They are made up of DNA. அது எதால ஆனது அப்படின்னு சொல்லும்போது DNA and இன்னொன்னு என்ன இருக்குன்னா they are made up of DNA and proteins ஆல் ஆனது தான் எதுன்னு சொல்லுவோம்? இந்த chromosomes. Some small functional parts of DNA are called genes. Okay, சின்ன சின்னதா இருக்கு அந்த DNAக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? genes அப்படின்னு சொல்லுவோம். In a non-dividing cell, the DNA is present as a part of chromatin material. இதோ இருக்கு இல்லையா? It is made up of, இதோ இருக்கு பாருங்க பிக்சர்ல, chromatin. This DNA is present as a part of chromatin material. This chromatin material is visible when the enlarged, that is entangled mass of thread-like structures. Whenever the cell is about to divide, the chromatin material gets organized into chromosomes. இதோ இருக்கு இல்லையா? இங்க பிக்சர்ல கொடுத்துருவாங்க இல்லையா? This chromatin material changed into, என்னன்னு சொல்றோம்? This chromatin material get organized into chromosomes. During cell divisions, the chromatin becomes என்னவா மாறுது? chromosomes ஆ மாறுது. So chromatin அப்படின்றது என்னன்னா, it is a non-dividing cell. DNA appears as a thread-like chromatin. During cell division, chromatin becomes chromosomes. Next, special information அப்படின்றது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, human nature blood cells இருக்கு do not have a nucleus. ஓகே, அதாவது வந்து ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா? ஆர்பிஸ்ல இதுல என்ன கிடையாது? it do not have a nucleus. அப்ப என்ன ஆகும்? this gives more space for hemoglobin to carry oxygen. ஓகே, அங்க நியூக்ளியஸ் இல்லாதால நிறைய ஸ்பேஸ் இருக்குது. for எதுக்கு? this gives more space for hemoglobin to carry oxygen. Since they lack a nucleus, RBCs cannot divide or repair themselves. அது என்ன பண்ண முடியாது? divide ஆக முடியாது, repair ஆக முடியாது. Since எதுக்கு அதுல நியூக்ளியஸ் இல்லன்றதால their lifespan is about 120 days. அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 120 days அப்படின்றத ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. Next, prokaryotic cells do not have a well-defined nucleus. The DNA present in a single cellular molecule associated with a specific protein. Already பார்த்தோம் prokaryotic எல்லாமே unicellularனு பார்த்தோம். So the DNA is present in single circular molecule associated with a specific proteins. The region containing the genetic material is called, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? nucleoid. Prokaryotic cell do not have a true nucleus. The DNA is present in a region called, அதுக்கு பேர் தான் nucleoid. Ribosomes, the protein factories. Okay, ribosomes அப்படின்றது என்னன்னா, இந்த protein produce பண்ற factory இங்க எதுல? செல்லுல ஆக்ட் ஆகுது. So ribosomes, the protein factories. Ribosomes are tiny structure found. Okay, they are tiny structures may be present either freely in the cytoplasm or attached to endoplasmic reticulum. அது cytoplasmல இருக்கலாம், otherwise அது எதுல இருக்கும்? ஒன்னு ஃப்ரீயா cytoplasmல இருக்கும், otherwise என்ன இருக்கும்? endoplasmic reticulum, ERன்னு சொல்லுவோம். அதே மாதிரி this ribosome help in protein synthesis. இது முக்கியமா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டீன் சிந்தசிஸ்ல யூஸ் ஆகுது. Ribosomes are called the protein factories of the cell. Next, endoplasmic reticulum, ER அப்படின்றது என்னன்னா manufacturing factory. Okay, manufacturing factory. Endoplasmic reticulum is a network-like organelle inside the cytoplasm. இதுவும் எங்க இருக்குன்னா சைட்டோபிளாசத்துக்குள்ளதான் இருக்கு. It is the network within the cytoplasm of the cell. The ER is continuous with
with the outer membrane of nuclear develop. The ER plays a key role in the synthesis and transport of proteins, fats, and some hormones in some of the specialized cell. The structure of ER in a cell varies depending on its function. There are two types of ER. அதாவது ER அப்படின்றது என்னன்னா endoplasmic reticulum. In the endoplasmic reticulum is a network like organelle inside the cytoplasm. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா synthesis and transport of proteins, fats, and some hormones. இது ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதாவது RER. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் has a ribosome on its structure. It looks rough under the electron microscope. அதாவது இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும், எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும்போது ரஃபா இருக்கும். அதாவது it has a ribosomes on its surface. Because it has a ribosome attached on its surface and it's mainly involved in protein synthesis and protein segregation. முக்கியமா இது என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது it helps in protein synthesis and segregation. Next, smooth endoplasmic reticulum, SER அப்படின்னா என்ன? இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. தட் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரிபோசோம் இருக்கு, மேல இருக்கிறது ரிபோசோம் இருக்கு. இதுல ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு. ரெண்டு டைப் இருக்கு. தட் இஸ் RER இருக்கு, இதுல SER அப்படின்றது பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. திஸ் ஒன் இஸ் கால்ட் ரிபோசோம். நெக்ஸ்ட் இதுல வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் கோல்கி apparatus, pathway for protein process and segregation. இங்க மேல கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் முக்கியமா என்னன்னா இட் டஸ் நாட் ஹேவ் ரிபோசோம்ஸ் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுல என்ன கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ரஃப்ல எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அதுல என்ன இருக்குன்னு சொன்னோம். ஓகே, ரிபோசோம்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ்ல இருக்குன்னு பார்த்தோம். ஆனா ஸ்மூத்ல என்ன இருக்குன்னா நோ ரிபோசோம்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். ஸ்மூத்ல நோ ரிபோசோம்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ், ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் fats and hormones. அப்ப இதோட முக்கியமா வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது அதால இது ஸ்மூத்தா இருக்கும், அது மேல ரிபோசோம்ஸ் இல்ல. It does not have ribosomes on its surface and therefore looks smooth. It involved in the synthesis and storage of fats and hormones. இது எதுக்குன்னா helps in making fats and hormones. இதுதான் endoplasmic reticulum. That is, endoplasmic reticulum is a network like organelle inside the cytoplasm. It helps in synthesis and transport of proteins, fats, and some hormones. There are two types of endoplasmic reticulum. One is rough endoplasmic reticulum, next one is smooth endoplasmic reticulum. Rough அப்படின்றது என்ன இருக்குன்னா ரஃப்ல ribosomes on its surface help in protein synthesis and segregation. Whereas smooth endoplasmic reticulum இருக்குல்ல, no ribosomes on its surface, help in making fats and hormones. இதுதான் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் கோல்கி apparatus. ஓகே, இதுவும் ஒரு செல்லுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான், முக்கியமான பார்ட். அது என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, கோல்கி apparatus the packaging and shipping centers. ஓகே, பேக்கேஜ் பண்றது அதே மாதிரி ஷிப் பண்ற வேலையை முக்கியமா பாக்குறது எதுன்னா this கோல்கி apparatus packaging and shipping center. செல்லுல இருக்கக்கூடிய பேக்கேஜிங் அண்ட் ஷிப்பிங் சென்டர் ஆக்ட் பண்றது எதுனா கோல்கி apparatus. The Golgi apparatus looks like stacks of flattened sacks. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது it is just look like stacks of flattened. ஓகே, ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃபிளாட்டன்ட் சாக்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது பேர் தான் கோல்கி apparatus. இட் மாடிஃபைஸ் சார்ட்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் புரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ். ஓகே, முக்கியமா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஆக்ட்ஸ் அஸ் செல்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ். இது என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது செல்லோட போஸ்ட் ஆஃபீஸா ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி என்னன்னா சார்ட், பேக்கேஜஸ் புரோட்டீன், இட் மாடிஃபைஸ் சார்ட்ஸ் அண்ட் பேக்கேஜ் புரோட்டீன்ஸ் ஆர் லிபிட்ஸ் இன்டு தட் இஸ் வெசிகிள்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட், செக்ரியேஷன் அண்ட் லைசோசோம்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். முக்கியமா இது என்ன வேலையை பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது the Golgi apparatus look like stacks of flattened sacks. It modifies SARS and that is a SARS and packaging proteins and lipids. It sends materials through that is vesicles for transport or segregation. It acts like a post office of the cell. Next one is lysosomes. Next part செல்லுல வந்து lysosomes. அது என்ன பண்ணுதுன்னா the cleanup system. செல்லுல clean பண்ற வேலையை பார்க்கறது எதுன்னா lysosomes. The lysosomes contains என்னன்னு சொன்னா digestive organ. Lysosomes contains digestive enzymes. Cells provide waste materials and damage worn out organelles during their activities. How does the cell prevent these waste from accumulating inside it? Lysosomes are single membrane bound sacs filled with enzymes which can break down unwanted proteins, carbohydrates, fats and even damaged parts of the cell. அப்ப முக்கியமா இது என்ன, எதால இதுக்கு வந்து பேக்கேஜிங் அண்ட் ஷிப்பிங், அதாவது வந்து why lysosomes are called the cleaning up system அப்படின்னு பார்க்கும்போது lysosomes என்ன இருக்குன்னா digestive enzymes இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா they break down waste materials, damaged organelles, unwanted substances. இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், break பண்ணும். அதே மாதிரி they help keep the cell clean. அதாலதான் இதுக்கு பேரு clean up system அப்படின்னு சொல்றோம் lysosomes.
Next, meet a scientist அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. The Golgi apparatus was first observed in 1898 by Italian scientist, that is Camillo Golgi. அவர் தான் first இது என்ன பண்ணாரு, இந்த Golgi apparatus observe பண்ணாரு. In the nerve cells of, that is என்ன இருக்கு, barn owl, ஒரு ஆந்தை கிட்ட இருந்து இது கண்டுபிடிச்சாரு. Using special staining techniques, he observed a thread-like network. Early microscopes could not resolve it clearly. Therefore, many doubted for existence. Therefore, the electron microscope observation confirmed it decades later. When the structure was clearly seen and confirmed, it was named the Golgi apparatus in his honor. Adala, the Golgi apparatus was discovered by an Italian scientist, Camillo, that is Camillo Golgi, in 1898. Adala, our perli, அது என்னன்னு சொல்றோம், Golgi apparatus அப்படின்னு சொல்றோம். மைட்டோகாண்ட்ரியா, த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஓகே, மைட்டோகாண்ட்ரியா செல்லில் என்ன ஒரு முக்கியமான பார்ட் எதுனா மைட்டோகாண்ட்ரியா. இது என்ன ஆகுதுன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். செல்லுக்கு எதுக்கு இதில் இங்கே தான் முக்கியமாக என்ன நடக்குதுன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கிறதால இது என்னன்னு சொல்ல நம்ம பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா ஆர் ஆஃபன் கால் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் பிகாஸ் தே சப்ளை த எனர்ஜி நீடட் ஃபார் மோஸ்ட் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான எனர்ஜியை அது ப்ரொடியூஸ் பண்ணுறதால அது என்னன்னு சொல்லுவோம், பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். Next, each mitochondria is surrounded by two membrane. ஒவ்வொரு மைட்டோகாண்ட்ரியும் என்ன இருக்கு, ரெண்டு மெம்பரேனால இருக்கு. ஒன் இஸ் அவுட்டர் மெம்பரேன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்னர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேன் எப்படி இருக்கும், ஸ்மூத் அண்ட் போரஸா இருக்கும். இன்னர் மெம்பர் எப்படி இருக்கும்னா தட் இஸ் a finger like projection. இதுக்கு பேர் தான் கிறிஸ்டே அப்படின்னு சொல்றோம். இங்க பிக்சர்ல பாக்குறோம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து அவுட்டர் மெம்பரேன். ஓகே, இது இருக்கு இல்லையா பிக்சர்ல, இது அவுட்டர் மெம்பரேன். நெக்ஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்கிறது இந்த பிங்க் கலரா இருக்கிறது இன்னர் மெம்பரேன். நெக்ஸ்ட் இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், கிறிஸ்டே அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னா மேல இருக்கிறது ரிபோசோம்ஸ் இருக்கு. இன்னர் membrane space ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு. That the cristae which increase the surface area for chemical reaction and facilitate energy production. In mitochondria, the glucose and other molecules are broken to release energy during the process is called during the cellular respiration. அதாவது மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுதுன்னா தட் இஸ் குளுக்கோஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மூலமா குளுக்கோஸை பிரேக் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்றதால அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், நம்ம பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். You have already studied about that the energy released is stored in the form of molecule that is called adenosine triphosphate, ATP அப்படின்னு சொல்றோம். எனர்ஜி ரிலீஸ்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம adenosine triphosphate, which act as energy currency and it's used for most of the cellular activities. அதால தான் இது என்னன்னு சொல்றோம், மைட்டோகாண்ட்ரியாவை ஒரு பவர் ஹவுஸ்னு சொல்றோம். because mitochondria are called the power house of the cell because they produce energy, they help release energy from glucose through cellular respiration. The energy released is stored as ATP, that is adenosine triphosphate, the energy currency of the cell. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது இட் ஹஸ் டூ மெம்பரேன்ஸ் இருக்கு. ஒன் இஸ் அவுட்டர் மெம்பரேன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்னர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேன் எப்படி இருக்குன்னா ஸ்மூத் அண்ட் போரஸ். இன்னர் மெம்பரேன் எப்படி இருக்குன்னா ஃபோல்டட் இன்டு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்டு கிறிஸ்டே அப்படின்னு சொல்றோம். த கிறிஸ்டே இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன். இதுதான் மைட்டோகாண்ட்ரியால கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பிளாஸ்டிட். Next, plastid, center for food synthesis in the plant cell and beyond. Okay, plastidல தான் என்ன நடக்குதுன்னா food synthesis நடக்குது. plant cellல food synthesis நடக்கிற எதை எழுதுனா plastid. Okay, plastids are special organelles found only in plant cell. எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது mitochondria already provide energy to the cell from food ன்னு பார்த்தோம். Animals can obtain food from their surroundings. However, plants synthesize food in presence of sunlight. Animals என்ன பண்ணும்னா அது ஓனா தப்பு food prepare பண்ணாது. It takes food from the surroundings ல இருந்து எடுத்துக்கும். ஆனா plant என்ன பண்ணும், ஃபுட்டை தானாவே ப்ரிப்பேர் பண்ணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ன வரும், சன்லைட். ஸோ வேர் டு பிளான்ட் சிந்தசைஸ் தர் ஃபுட் அண்ட் அப்டைன் எனர்ஜி ஃபார் செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ். அது எங்க இருந்து அதோட ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுது. பிளான்ட்ஸ் யூஸ் ஸ்பெஷல் ஆர்கனல்ஸ் ஆர் பிளாஸ்டிட்ஸ் ஃபார் ஃபுட் சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ். அப்போ பிளான்ட்டுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய பிளாஸ்டிட் அப்படின்ற ஆர்கனல்ஸ்ல தான் என்ன இருக்கு, பிளான்ட் செல்லோட பிளாஸ்டிட்ல தான் அது ஃபுட் சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ பிளாஸ்டிட்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல்ஸ். தே ஹெல்ப் இன் ஃபுட் சிந்தசிஸ், ஃபுட் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட், as you learn, plants prepare their own food by the process of photosynthesis in the presence of sunlight. A green pigment is called chlorophyll. Okay, plant oda green pigment ku reason enna, green leaf ellame green இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா chlorophyll அப்படினு சொல்றோம். இந்த chlorophyll sunlight அதே மாதிரி வாட்டர் இது மூலமா தான் என்ன ஆகுது, பிளான்ட் தனக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், chlorophyll in presence of sunlightல தான் என்ன நடக்குது, பிளான்ட் தனக்கு தேவையான ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஓகே, so which is present in chlorophyll எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது which is present in chloroplast. A type of plast is observes sunlight. Chloroplasts are double membrane bound organelles. அதே மாதிரி chloroplast double membrane bound organelles like mitochondria. Inside the chloroplast there is semi fluid is called the stroma. Within the stroma are disc shaped membrane, the structures that contain chlorophyll. அதாவது
இந்த chloroplast அப்படின்றது என்னன்னா chloroplast is a type of plastid. Okay, it contains a green pigment called என்னன்னு சொல்ற நம்ம chlorophyll. This chlorophyll என்ன பண்ணுதுன்னா absorb sunlight for photosynthesis. Okay, அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது it has two membrane. One is outer membrane, next inner membrane. இன்னொன்னு இருக்கு stroma இருக்கு. Stromaன்றது semi fluid substance. Next chlorophyll containing structure. So plants prepare food using sunlight through photosynthesis. Light energy is absorbed them during photosynthesis. The sugar synthesized in this process are stored in stoma along with the starch granules. Mitochondria and plastids have same features that are similar contain bacteria. For example, they both have their own DNA and ribosomes and thus they can make up their own proteins. These characteristics suggest that both mitochondria and plastids share an evolutionary history within the single-celled organisms. அதே மாதிரி மனிதனோட ஸ்பெர்ம் செல்ஸ்ல என்ன இருக்கு லைசோசோமல் என்சைம்ஸ் இருக்கு இதுதான் என்ன ஃபெர்டிலைசேஷன் நேரத்துல ஸ்பெர்ம் முட்டைக்குள் செல்ல உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்க ஹவு டு ஃபிளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அக்கர் வேரியட் கலர்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நெக்ஸ்ட் அதாவது வந்து ஃபிளவர்ஸும் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வெவ்வேறு கலர்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் in flowers petals and fruits plastic contain pigments other than chlorophyll these plastids are called chloroplast in Greek chroma means color their pigments may be yellow orange or red or the source of bright colors in such flowers and fruits. Such bright colors help in attracting pollinators for pollination and fruit eating animals that help in seed dispersal. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா plastids in flowers and fruits contain என்ன இருக்கு pigments other than chlorophyll தவிர்த்து வேற சில pigment இருக்கும் அதுக்கு பேர் தான் plastid ன்னு சொல்றோம். These colored plastids are called chromoplast அப்படினு சொல்றோம். Chromoplast gives yellow, orange and red colors to flowers, fruits and vegetables. அதால தான் flowers, fruits and vegetables எல்லாம் கலர் இருக்குல்ல yellow, orange, red அதுக்கு காரணம் என்னன்னா chromo அப்படினா கலர் bright colors help attract pollinators and animals for seed dispersal bright colors என்ன attract பண்ணும் pollinationக்காக seed dispersal and animals for seed dispersal some plastids do not contain pigment or colorless they are called leucoplastid சிலது கலர்லெஸ்ஸா இருக்கும் அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் நம்ம leucoplastic leuco means white color Next, leucoplast store food materials such as starch, oils and proteins. அதோட work என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது food materialsையும் starchையும் oils and proteins என்ன இருக்க எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையை இது பண்ணுது எது leucoplastic example potato and taro cells store starch in leucoplast next vacuoles அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஓகே vacuoles அப்படின்றத பத்தி next பார்க்கலாம் vacuoles அப்படின்றது என்னன்னா vacuoles the organelles for storage and support vacuoles ல என்ன நடக்குதுன்னா storage and support plastids such as chloroplast help plants produce food and temporarily store it other plastids such as leucoplast help in storing food but where are water minerals and waste materials stored in the cell is usually a large central vacuole அதாவது plant cell surrounded by a single selectively permeable membrane அதாவது வந்து vacuoles are storage organelles in cells plant cells contain only one large central vacuole that is called cell sap அப்படினு சொல்றோம் அதுக்கு பேர் தான் செல் சாப் ஓகே பிளான்ட் செல்ல இருக்கிற பெருசா இருக்கக்கூடிய ஒரு வேக்யூல் இருக்கு அதுக்கு பேர் தான் செல் சாப்னு சொல்றோம் இந்த வேக்யூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா it stores water mineral sugars and waste materials இத ஸ்டோர் பண்ணும் they help maintain pressure inside the cell and keep the plant firm ஓகே பிளான்ட் ஃபர்மா இருக்கிறதுக்காக ஓகே பிரஷர் அதுக்கு பிளான்ட்க்குள்ள இருக்கிற பிரஷர் மெயின்டைன் பண்றது எதுனா this இது vacuoles they help maintain pressure inside the cell and keep the plant firm when plants do not get enough water vacuoles loses water இங்க என்ன நடக்குது அப்படினு சொன்னா when the plant தண்ணி சரியா கிடைக்கலனா இந்த vacuole கொடுக்கும் the cells become less firm and the plants get wilted so when plants do not get enough water vacuoles lose water cells become less firm and the plant wilts animal cells may also contain அதே மாதிரி animal cellsல என்ன இருக்கு vacuoles இருக்கு contain vacuoles but there are smaller and temporary ஆனா அது என்ன இருக்கும் சின்னதா இருக்கும் அதே சமயத்துல டெம்பரரியா இருக்கும் எது although they are not as large as plants vacuole they help in temporary storage of materials அப்ப plant cellல தான் என்ன இருக்கு அப்ப vacuoles அப்படினு பாக்கும்போது முக்கியமா vacuoles are storage organelles in cells plant cells usually contain one large central vacuoles filled with the cell sap vacuoles என்ன பண்ணும் store water mineral sugar and waste materials they help maintain pressure inside the cell and keep the plant firm when plants do not get enough water vacuoles lose water cell become less firm and the plant wilts animal cells may also contain vacuoles but they are small and temporary
Next, threats of curiosity அப்படின்றதுல in 2010 scientist Greg Venter and his team made a temporary discovery in synthetic biology. அதாவது வந்து that is Greg Venter, okay, and his team an important discovery in the field of synthetic biology. என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது important discovery அவங்க பண்ணாங்க. என்னன்னா அவங்க என்ன பண்ணாங்க, they studied the complete DNA sequence of simple bacterium, that is Mycoplasma mycocytes. Scientists created an artificial copy of the DNA in the laboratory. The scientific DNA was inserted into another bacterial cell after removing its original DNA. The cell started growing and dividing based on the new synthetic DNA. New synthetic DNA, this experiment proved DNA controls the structure. Okay, the DNA that controls the structure and activities of the cell. However, scientists did not create a completely new cell because other cell parts were taken from an existing living cells. அதாவது 2010 ஆண்டு அதாவது சயின்டிஸ்ட் அதாவது வந்து கிரேக் வென்டர் அவங்களோட டீம் என்ன பண்ணாங்க, உயிரியல்ல ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அதாவது வந்து மைக்கோபிளாஸ்மா மைக்கோசைட்ஸ் என்ற பாக்டீரியாவோட டிஎன்ஏவோட ஆய்வு பண்ணாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா டிஎன்ஏவோட ஆர்டிஃபிஷியலை வந்து லேப்லேயே உருவாக்குனாங்க. பின்ன அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த செல்லுலேருந்து டிஎன்ஏவை எடுத்து இன்னொரு செல்லுக்கு அனுப்புனாங்க. அந்த செல் என்ன பண்ணது, புதிய டிஎன்ஏவோட கட்டளைப்படி என்ன பண்ணது, வளர்ந்து பிரிஞ்சது. இதன் மூலம் என்ன இருக்கு, டிஎன்ஏ தான் செல்களோட அமைப்பையும் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துது அப்படின்றத நிரூபிச்சாங்க. ஆனா முழுமையா என்ன பண்ண, புதிய செல் உருவாக்கல, மற்ற செல் பகுதிகள் இருந்து ஏற்கனவே உயிருள்ள செல்லில் இருந்து எடுக்கப்பட்டது. அப்படிதான் என்ன இருக்கு அவங்க கண்டுபிடிச்சது. த்ரெட்ஸ் ஃபார் கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. How do normal cells grow and divide? Okay, நார்மலா செல்ஸ் எப்படி வளரும் டிவைட் ஆகும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், cuts on the skin heal and new hair grows because cells can grow and divide. கட்ஸ் ஆன் த ஸ்கின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தோலில் ஏதாவது ஒரு பகுதி கட்டாக இருக்கோ, அது என்ன ஆகும், ஹீல் ஆகும். அதே மாதிரி நியூ ஏர் க்ரோஸ் பிகாஸ் செல்ஸ் கேன் க்ரோ அண்ட் டிவைட். ஓகே, ஓல்ட் டெட் ஆர் டேமேஜ்டு செல்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை நியூ செல்ஸ். அப்போ பாடி growth and happens mainly because cells divide to form more cells. Cells can grow only up to a certain size before dividing. அதாவது cells in our body can grow and divide into place the old dead or damaged cells. When our body grows, it does not just because the cells get bigger. Cells can grow only up to a certain size, but growth happens because the cells divide to form new cells. இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, தட் இஸ் இதுல இந்த how do normal cells grow and divide அப்படின்னா எப்படி கொடுத்துருங்க, சாதாரண செல் எப்படி வளர்ந்து பிரியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோல்ல ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே ஆறிடுது. அதே மாதிரி மொட்டை அடிச்சோம்னா என்ன இருக்குது, முடி வளருது. அப்போ செல்கள் வளர்ந்து இதெல்லாம் எதால வளருது அப்படின்னா செல்லு க்ரோ ஆகி டிவைட் ஆகிறதால. அதே மாதிரி பழைய டெட் செல்ஸ்ன்னு கூட டேமேஜ்டு செல்ஸ்க்கு பதிலாக புதிய செல் உருவாகுது. அப்போ உடல் வளர்ச்சியில் என்ன ஆகுதுன்னா செல்கள் பிரிந்து புதிய செல் உருவாவதால் மூலமா இது நடக்குது. அப்ப செல்கள் மட்டும் என்ன ஆகுது, செல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வரை மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அவ வளர முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அது பிரியுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இதை சொல்லியிருக்காங்க. டேக் ஏ ஜார் அண்ட் fill up with plain water. Now place an onion bulb over the jar in such a way that it is a base bearing roots and immersed in the water. இங்க மெயினா இந்த ஆனியன் ரூட் ட்ரிப் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, ஆனியன் ரூட் டிப் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, fill a jar with water, place an onion bulb so that its roots touch the water, allow roots to grow for 5 to 6 days, cut fresh roots and preserve them in aceto alcohol. Wash the roots and place them on a slide, add hydrochloric acid and aceto, that is a carmine stain, warm gently and smash the root tip under a cover slip. Observe the slide under the microscope. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஜார்ல தண்ணி எடுத்துக்கிட்டு வெங்காயத்தோட வேர் பகுதியை அந்த தண்ணீர்ல வைக்கணும். எத்தனை நாள்ல 5 to 6 நாள் வரை வேர் என்ன வளரும். புதிய வேர்களை அப்புறம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த புதுசா வரணும் அந்த வேர்களை வெட்டி அசிட்டோ ஆல்கஹால்ல என்ன பண்ணணும், வைக்கணும். அதுக்கப்புறம் வேர்களை கழுவி ஸ்லைட்ல வைக்கணும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இல்ல அசிட்டோ கார்பன் ஸ்டெயின் சேர்த்து மெதுவா சூடாக்கி என்ன பண்ணணும், கவர் ஸ்லிப்ல வச்சு அழுத்தும் போது மைக்ரோஸ்கோப்ல வச்சு இதை என்ன சொல்லியிருக்காங்க, பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன இருக்கு, தட் இஸ் ஆனியன் டிப், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஆனியன் டிப் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுல செல் டிவிஷன் இன் ஆனியன் ரூட் டிப்ல என்ன நடக்குது, செல் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது செல் டிவிஷன் இதுல நடக்குது. அப்படி செல் சைக்கிள் நடக்குது அப்படின்றத பத்தி எப்படி பண்றோம்னா, செல்ஸ் அட் த க்ரோயிங் டிப் ஆஃப் த ஆனியன் ரூட் டிவைட் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூஸ்ல டிவைட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம செல் டிவிஷன் அப்படின்னு சொல்றோம். டிஃபரெண்ட் ஷெல்ஸ் ஷோ டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டிவிஷன் பிகாஸ் தே ஆர் டிவைடிங் அட் டிஃபரெண்ட் டைம்ஸ்.
Next, cell division in eukaryotic cell occurs in a controlled process. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம cell cycle அப்படின்னு சொல்றோம். Every day billions of cells in our body are replaced through cells. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்ன இருக்கு அதாவது billions of cells என்ன ஆகுது ரீப்ளேஸ் ஆகுது எது மூலமா through cell division மூலமா. அப்ப இந்த செல் டிவிஷன்றதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் மைட்டோசிஸ், ரெண்டாவது மியாசிஸ். அப்ப இதை என்ன கொடுத்துருக்காங்க செல் டிவிஷன் இன் ஆனியன் ரூட் டிப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வந்து வெங்காயத்தோட வேறு முனையில் உள்ள செல் என்ன வருது தொடர்ந்து பிரியுது. அதால என்ன இருக்கும் செல் பிரிவு, அது செல் டிவிஷன் ஏற்படுது. செல்கள் என்ன பண்ணுது வெவ்வேறு நிலையில இருக்கக்கூடிய காரணம் என்ன ஆகுது வெவ்வேறு கட்டங்கள் அது என்ன ஆகுது டிவைட் ஆகிறதால தான். யூகேரியாட்டிக் செல்லுல என்ன இருக்கு செல் சுழற்சி நடக்குது, ஒழுங்கான முறையில நடக்குது. தினமும் நம்ம உடம்புல என்ன இருக்குது கோடிக்கணக்கான செல்ஸ் என்ன ஆகுது புதிய செல்களால் மாற்றப்படுகிறது. ஸோ ஒரு செல் எப்படி பெரியுது அப்படின்றத பார்க்கணும். தேர் ஆர் டூ மேஜர் டைப்ஸ். ஒன் இஸ் மைட்டோசிஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியாசிஸ். மைட்டோசிஸ் என்ன ஆகுது ஹெல்ப் இன் growth, ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதுதான் என்ன ஆகுது மைட்டோசிஸ். மியாசிஸ்ன்றது என்ன இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஜெனடிக் டைவர்சிட்டி. இதுதான் மெயினா என்ன இருக்கு இது மியாசிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் மைட்டோசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரி ஹியூமன் பிகின்ஸ் லைஃப் எ சிங்கிள் ஃபர்டிலைஸ்டு எக். அதாவது வந்து எவ்ரி ஹியூமன் பிகின்ஸ் அஸ் எ சிங்கிள் ஃபர்டிலைஸ்டு எக். திஸ் செல் டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி டு ஃபார்ம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். அதே மாதிரி மைட்டோசிஸ் ப்ரொடியூசஸ் டூ ஜெனட்டிக்கலி ஐடென்டிஃபைங் டாட்டர் செல்ஸ் ஃப்ரம் ஒன் பேரண்ட் செல். த டாட்டர் செல்ஸ் ரிசீவ் த சேம் DNA and chromosomes number as the parent cell. This help maintain genetic information of body cell. அதாவது மைட்டோசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் என்ன ஆகுது ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்கால தொடங்குது. அந்த செல் தொடர்ந்து என்ன ஆகுது டிவைட் ஆகி கோடிக்கணக்கான செல்லை உருவாக்குது. அப்ப மைட்டோசிஸ் மூலம் ஒரு பேரண்ட் செல்லுல இருந்து ஜெனட்டிக்கா ஒரே மாதிரி 2 டாட்டர் செல் உருவாகுது. அப்ப புதிய செல் என்ன இருக்கும் பேரண்ட் செல் போலவே DNA மற்றும் குரோமோசோமில் எண்ணிக்கையில் இருக்கும். இதனால என்ன ஆகுது உடல் செல்ல ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒரே மாதிரியா என்ன பண்ணுது ஒரே மாதிரியாவும் மெயின்டைன் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ற நம்ம மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்க 1-2 டாட்டர் செல்ல உருவாக்குறது இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க. ப்ரொடியூஸ் 2 ஜெனட்டிக்கலி ஐடென்டிஃபைடு டாட்டர் செல். நெக்ஸ்ட் மியாசிஸ் என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்கறோம். ஒன்னு மைட்டாசிஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியாசிஸ். மியாசிஸ்ல என்னன்னா இட் இஸ் எ டைப் ஆஃப் செல் டிவிஷன். இது என்ன இருக்கு செல் டிவிஷன் தட் ப்ரொடியூஸ் கேமெட்ஸ் அண்ட் அக்வர்ஸ் ஒன்லி இன் த செல்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அப்ப மியாசிஸ்ன்றது இட் இஸ் எ டைப் ஆஃப் செல் டிவிஷன் தட் ப்ரொடியூஸ் கேமெட்ஸ். கேமெட்ஸ் அப்படின்றது என்ன செக்ஸ் செல்ஸ். It occurs only in the reproductive organs. Okay, மெயினா எங்க இருக்கு இது எங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது only in the reproductive organsல மட்டும் தான் நடக்குது. It occurs only in the reproductive organ. Next, in animals, that is testes produce sperms, ovaries produce egg. Already நமக்கே தெரியும் testes produce என்ன இருக்கு ovaries produce eggs. அதே மாதிரி மியாசிஸ் occur in the anther, that is male parts to form pollen grains. It is called ovary. Female parts to produce egg cells. அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அனிமல்ஸ்ல டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம்ஸ், ஓவரிஸ் ப்ரொடியூஸ் எக். அதே பிளான்ட்ஸ்ல ஆந்தர் ப்ரொடியூஸ் போலன் கிரெயின்ஸ், ஓவரிஸ் ப்ரொடியூஸ் எக் செல். மியாசிஸ் creates genetic variation and diversity. The parent cell divides twice to form 4 daughter cells. அதே வந்து இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா இது parent cell இங்க இருக்கு இல்லையா ஒரு parent cell 2 இருக்கு. அப்ப இது என்ன ஆகுது 4 cells 4 daughter cell உருவாக்குது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம மியாசிஸ். The parent cell divides twice to form 4 daughter cell. Each daughter cell has the half number of the chromosomes of the parent cell. அதே மாதிரி during fertilization the normal chromosome number is restored. அதாவது இங்க மியாசிஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ரீப்ரொடக்டிவ் உருவாக்கும் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க நடக்குது ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ்ல மட்டுமே நடக்கும். அதே மாதிரி டெஸ்டிஸ் ஸ்பெர்ம், அதே மாதிரி ஓவரிஸ் வந்து எக் உருவாக்குது. ஆந்தர்ல போலன் கிரெயின்ஸ், ஓவரில எக் செல்ஸ் உருவாக்குது. மியாசிஸ் அப்படின்றது என்ன மரபியல் ஜெனட்டிக்ல தான் நடக்குது. பேரண்ட் செல் 2 முறை பிரிந்து என்ன அது 4 டாட்டர் செல்ல உருவாக்குது. ஒவ்வொரு டாட்டர் செல்லும் பேரண்ட் செல்லை விட பாதி குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்ப ஃபெர்டிலைசேஷன் நேரத்துல குரோமோசோமிக் எண்ணிக்கை மீண்டும் என்ன ஆகுது இயல்பாகிறது அப்படின்றத பத்தி மைட்டோசிஸ் அண்ட் மியாசிஸ். நெக்ஸ்ட் மீட் எ சயின்டிஸ்ட் அப்படின்ற டாபிக்ல அறிவியல் அதாவது வந்து செல் கல்ச்சர். ஃபர்ஸ்ட் அருண்குமார் சர்மா. ஓகே, இவர் எதை பத்தி ரிசர்ச் பண்ணாரு அப்படின்னு பார்த்தம்போது குரோமோசோம்ஸை பத்தி தான். குரோமோசோம்ஸை பத்தி தான் சொன்னாரு. இவர் குரோமோசோம்ஸ் பற்றிய ஆய்வுகளுக்கு ரொம்ப ஃபேமஸ் இந்தியன் சயின்டிஸ்ட் யாரு இந்த அருண்குமார் சர்மா. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது அதோட தாவரத்தோட வகைப்பாடு, அதோட டாக்ஸானமி, பிளான்ட் டாக்ஸானமி, அதே மாதிரி எவல்யூஷன் தாவரத்தோட வகைப்பாடு மற்றும் பரிணாம வளர்ச்சி குறித்து என்ன பண்ணாரு அவர் ரிசர்ச் பண்ணாரு. அதே மாதிரி பிளான்டோட குரோமோசோம்ஸ் ரிசர்ச்சுக்காக பல என்ன ஆகுது ஆய்வக முறைகளை அவர் உருவாக்கினாரு. ஓகே, குரோமோசோம்ஸ் இன் பிளான்ட்ஸ் மெயினா.
அதே மாதிரி இவருக்கு சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டு மற்றும் பத்ம பூஷன் போன்ற விருதுகள் அவருக்கு என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் சாந்தி ஸ்வரூப் பட்நாயக்கர் அவார்டு அண்ட் பத்ம பூஷன் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க? இவர் அருண்குமார் சர்மா, டாக்டர் அருண்குமார் சர்மா. அப்போ குரோமோசோம்ஸை பற்றிய புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி ஆராய்ச்சி செஞ்சவர் யாருன்னா அருண்குமார் சர்மா. இவர் மெயினாக என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது தாவரத்தோட டிவிஷன், பரிணாமம் மற்றும் அதோட ஆய்வு, டாக்ஸானமி, பிளான்ட் டாக்ஸானமி, அதே மாதிரி அதோட குரோத்தை பற்றி ஆராய்ஞ்சார். பிளான்ட்டோட குரோமோசோம்ஸுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணார். அதால் அவருக்கு சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டு மற்றும் பத்ம பூஷன் போன்ற விருதுகள் அவருக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பிரிட்ஜிங் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது அறிவியல் மற்றும் சமூகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் have developed methods to grow plant and animal cells inside the body special condition. This is called cell culture. In this process, cells are taken into an organism placed in nutrient-rich medium and allows to grow and multiply to keep the culture safe, the right temperature, acidic or alkaline conditions. அதாவது விஞ்ஞானிகள் மேலும் அதாவது செல் கல்ச்சர் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. செல் கல்ச்சர் அப்படின்றது என்னன்னா விஞ்ஞானிகள் மட்டும் மெயினாக பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸை உடலுக்கு வெளியே வளர்த்தாங்க. இதுக்கு பேர் தான் செல் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செல்கள் என்ன ஆகுது? சத்துக்கள் நிறைந்த ஊட்டச்சத்து நிறைஞ்ச இடத்துல வளர்க்குறாங்க. அதுக்கு தேவையான வெப்பநிலை, அதே மாதிரி அதோட மாய்ச்சர், அதோட pH இதை வச்சு பராமரிக்கிறாங்க. இது என்ன பண்ணுது? செல்களை ஆய்வு செய்ய, மருந்துகள் மற்றும் முக்கியமாக தடுப்பூசி தயாரிக்க, அதே மாதிரி அதோட வேதிப்பொருட்கள், உயிர் வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே பயோகெமிக்கல்ஸ், ஃபுட்டு, மெடிசன்ஸ், வேக்சின் இதுக்காக என்ன ஆகுது? யூஸ் ஆகுது, தயாரிக்க யூஸ் பண்றாங்க. The process of mitosis and meiosis must occur in a proper and controlled manner. What happens if mitosis and meiosis do not happen properly? அதாவது ரெண்டுமே சரியா நடக்கலனா, அதாவது சில மிஸ்டேக்ஸ் நடக்குது செல் டிவிஷன். அப்ப மைட்டோசிஸ் மற்றும் மியாசிஸ்ல சரியா நடக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, if there is an error in the process, it can lead to various problems in the body of an organism. Error in the mitosis lead accumulated to cell divisions. This can lead to formation of tumors. இதெல்லாம் தான் என்ன நடக்குது? கட்டிகள் உருவாக காரணமாகுது. கட்டுப்பாடற்ற செல் பிரிவு, அதுதான் என்ன ஆகுது? கட்டிகள் உருவாகாது. அதே மாதிரி அசாதாரண அப்நார்மல் குரோமோசோம்ஸ் நடக்கும் பாடியில. அப்ப அதே மாதிரி மைட்டோசிஸ்ல நடக்கக்கூடிய பிழை. சப்போஸ் மியாசிஸ்ல ஏதாவது எரர் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஜெனடிக் டிசார்டர்ஸ், ஓகே, மரபியல் நோய்கள், அதே மாதிரி விச் மே பி அசோசியேட் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது வளர்ச்சி குறைபாடு. இன்னும் என்னன்னு சொல்லும்போது தட் இஸ் a faulty meiosis may also cause early pregnancy and loss of reduced fertility. அதே மாதிரி கருச்சிதைவு, அதே மாதிரி அபார்ஷன் நடக்குதுல, அதுவும் இதெல்லாம் எதால மியாசிஸ்ல ஏதா மிஸ்டேக் ஏற்பட்டா நடக்கும். இதுதான் செல் டிவிஷன்ல ஏற்படக்கூடிய மிஸ்டேக். ஓகே, மைட்டோசிஸ் மற்றும் மியாசிஸ் சரியா நடக்கணும். சப்போஸ் மைட்டோசிஸ்ல ஏதா மிஸ்டேக் நடந்ததுன்னா என்ன ஆகும்னா தட் இஸ் அப்நார்மல் செல் டிவிஷன், அதே மாதிரி டியூமர், அதே மாதிரி அப்நார்மல் குரோமோசோம்ஸோட நம்பர் வரும். அதே மாதிரி மியாசிஸ்ல ஒரு மிஸ்டேக் வந்ததுன்னா அது என்ன? ஜெனடிக் டிசார்டர்ஸ். அதே மாதிரி முக்கியமாக என்ன இருக்கும்? ஜெனடிக் டிசார்டர்ஸ், அதே மாதிரி வளர்ச்சி குறைபாடு, அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கும்? தட் இஸ் ரெடியூஸ்டு ஃபர்டிலிட்டி. இதெல்லாம் நடக்குது எது? மியாசிஸ்ல மிஸ்டேக் வந்ததுன்னா. நெக்ஸ்ட் செல் தியரி, த யூனிஃபைங் பிரின்சிபல் ஆஃப் பயாலஜி. ஓகே, செல் தியரியை பற்றி பார்க்க வரோம். செல் தியரி அப்படின்றது என்னன்னா தட் இஸ் செல் கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். உயிர்களை ஒன்றிணைக்கக்கூடிய கோட்பாடு, யூனிஃபைங் பிரின்சிபல் ஆஃப் பயாலஜி அப்படி என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் மெயினாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் மேட் ஆஃப் செல். ஆல்ரெடி நமக்கே ஃபர்ஸ்ட் படித்தோம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் ஆஃப் செல். In 1838 Matthias, that is Schleiden, started that all plants are made of cell. Okay, in 1838 a German botanist named that is Matthias Schleiden reported that all plants are made up of cells அப்படின்னு சொன்னோம். In 1839 that is Theodor Schwann, okay, stated that all animals are made up of cell அப்படின்னு சொன்னார். ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் அவர் தான் என்னன்னு சொல்றோம்? தியோடார் Schwann found all animals are made up of cells ன்னு சொன்னார். Later 1855 a German scientist named Rudolf Virchow further expanded the cell theory. ஓகே, இது அதாவது செல்லை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கே தெரிஞ்சது all living organisms are made of cell. In 1838 that is Matthias Schleiden started that all plants are made of cell. In 1838 that is Theodor Schwann stated that all animals are made of cell. In 1855 that is Rudolf Virchow explained that new cells arise only from pre-existing cells.
These ideas together forms the cell theory. இந்த ஐடியாஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்தது தான் செல் தியரி. அப்ப அக்கார்டிங் டு செல் தியரி பிரகாரம் என்ன நடக்கும் அப்படின்னா all living organisms are made of one or more cells. The cell is a basic unit of structure and function in living plants. All cells arise from pre-existing cells. அதாவது இது மூலம் என்ன வருது அப்படின்னா all living organism எதால ஆனது? செல்லால் ஆனது. செல் அப்படின்றது உயிரினத்தோட அடிப்படை அலகு. And function in living organisms. New cell arises from the existing cell. புது செல் எதுல இருந்து வருது? எக்ஸிஸ்டிங் செல்லில் இருந்து தான் உருவாகிறது. Do cells grow and reproduce forever அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து செல்ஸ் வளருமா, அதே மாதிரி reproduce forever எப்பவுமே வளருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது செல் கோட்பாட்டோட முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து உயிரினங்களும் என்ன ஆகுது? ஒரு செல் அல்லது பல செல்லால் ஆனது. அதே மாதிரி செல் என்பது என்னது? உயிரினங்களோட அடிப்படை அமைப்பு மற்றும் செயல். புதிய செல் ஏற்கனவே உள்ள செல்லில் இருந்து தான் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட், செல் என்றுமே இன்னும் அது வளர்ந்து பிரியுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. Do cells grow and reproduce forever? Cells grow and divide is controlled way, stay in a right place, carry out their functions, does eventually die when they are no longer needed. Dead cells are replaced by new cells that carry out the same function. Okay, that is the cells determine the lifespan. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல முக்கியமா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது cells grow, divide, work and finally die after a certain lifespan. Dead cells are replaced by new cells. இந்த செல் தியரி செல்ஸோட do cells grow and repair forever அப்படின்னு பார்க்கும்போது cells grow ஆகும், divide ஆகும், work ஆகும் and finally die after a cell lifespan. Dead cells are replaced by new cells. In animal cells, cell division usually stops when cell touches neighboring cells. This is called contact inhibition. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க? contact inhibition. Cancer cells lose their control and divide uncontrollably, forming என்ன இருக்குது? tumors cancer cells form பண்ணும். Plant cells grow differently because of their rigid cell wall. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க தமிழ்ல என்னன்னா செல்கள் இன்னுமே வளர்ந்து பிரியுமானா ஆமா, செல் வளர்ந்து ஒரு நாள் என்ன ஆகும்? டெட் ஆயிடும். அதே மாதிரி டெட்டான செல்லுக்கு பதிலாக என்ன இருக்கு? நியூ செல்ஸ் உருவாகுது. அதே மாதிரி விலங்கு செல் என்ன பண்ணுது? பக்கத்தில் இருக்கிற செல்ஸை தொடும்போது என்ன ஆகுது? செல் டிவிஷன் ஸ்டாப் ஆகுது. இதுக்கு பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கேன்சர் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கட்டுப்பாட்டை இழந்து என்ன ஆகுது? கட்டுப்பாடு டிவைட் ஆகுது, டிவிஷன் ஆகுது. ஸோ தாவர செல்ஸ் கடினமான செல் வால் காரணமாக என்ன ஆகுது? அது வேறுபட்ட முறையில் அது என்ன ஆகுது? வளருது. Even though cells extremely tiny and perform remarkable functions, they produce energy, synthesize and secrete substance, divide into form new cells. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது even though the cells அதாவது வந்து cells also die naturally in a controlled way to maintain balance. This process is called programmed cell death அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல மெயினா இங்க கீழ இருக்கு இல்லையா? programmed cell death, PCD. That is PCD அப்படின்னா cells also die naturally in a controlled way to maintain balance. This process is called programmed cell death, PCD. PCD is important for growth, development and immune function. அப்ப ready to go beyond அப்படின்ற டாபிக்ல இத பத்தி படிக்கிறோம். How do cells monitor their growth to maintain a balance அப்படின்றதுல மெயினா என்ன ஆகுது? cells also die naturally in a controlled way to maintain balance. This process is called programmed cell death. PCD is important for growth, development and immune function. Example, it helps separate fingers in a developing embryo. அதாவது இங்க என்ன இது இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உடல்ல என்ன இருக்கு? உடலோட பேலன்ஸ் பண்றதுக்காக, பாடியை பேலன்ஸ் பண்றதுக்காக சில செல்கள் இயற்கையாகவே என்ன பண்ணுது? கட்டுப்படுத்த முறையில் என்ன ஆகுது? டெட் ஆகுது. இதுதான் ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்றோம். இது வளர்ச்சி மற்றும் உடல் அமைப்பு, நோய் எதிர்ப்பு செயல்களுக்கு ரொம்ப முக்கியமானது. உதாரணம் என்ன பண்றோம்னா கருவில் வளரும் குழந்தையில் விரல்கள் என்ன ஆகுது? தனித்தனியா உருவாக இது உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மீட் எ சயின்டிஸ்ட் அப்படின்ற டாபிக்ல இங்க ஒரு சயின்டிஸ்ட், மீட் எ சயின்டிஸ்ட் அப்படின்னு இது கொடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் காட்டிலியப் ஹேபர்லாண்ட். அதாவது 1902ஆம் ஆண்டு என்ன பண்ணாரு? அவர் தாவர செல்கள் முழுமையான தாவரமாக வளர முடியுமா அப்படின்றத பத்தி சொன்னாரு. யார் இந்த சயின்டிஸ்ட்? 1902 அதாவது பிளான்ட் செல்ஸ்ல இருந்து முழுமையான ஒரு பிளான்ட் வளர முடியும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இந்த சயின்டிஸ்ட். அப்ப இந்த திறனுக்கு பேர் தான் என்ன ஆகுது? டாட்டியோ பொட்டன்சி. ஓகே, டாட்டி பொட்டன்சி அப்படின்னு சொல்றோம். இவரது ஆய்வு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜிக்கு முக்கியமா அடித்தளமா, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜிக்கு அடித்தளமா இருந்தது இவரோடது. நெக்ஸ்ட் த்ரெட்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்திருக்காங்க? மெயினா என்னன்னா அதாவது அசாதாரண செல்கள் கட்டுப்பாடின்றி வளரும் போதுதான் என்ன ஆகுது?
இதுதான் கேன்சரை உருவாக்குது. நார்மல் செல்ஸ் grow, age and die in a controlled manner. Sometimes this system breaks down and abnormal cells starts growing and dividing and uncontrollably. This results in the formation of tumors which may begin a malignant or benign or malignant. Cancerous tumors can divide in that is nearby tissues and even spread to other parts of the body to form new tumors. அதாவது அசாதாரண செல்கள் அப்நார்மல் செல்ஸ் கட்டுப்பாடின்றி வளரும்போது தான் என்ன ஆகுது, இந்த கேன்சர் செல்ஸ் உருவாகுது. இந்த டியூமர் என்ன ஆகும், டியூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டியூமர் என்ன இருக்கும், பினைன்னா கேன்சர் இல்லாதது அல்லது மேலிக்னன்ட்னா கேன்சராக இருக்கலாம். கேன்சரஸ் டியூமர்ஸ் உடலின் என்ன ஆகும், ஈஸியா மற்ற பகுதிகளுக்கும் அது பரவக்கூடியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe. Free tutorial. Thank you.